Saudi textbooks remove Palestine from most maps, says Israeli study. சவுதியின் பாடப்புத்தகங்கள் பெரும்பாலான வரைபடங்களில் இருந்து பாலஸ்தீனத்தை நீக்குகின்றன. இஸ்ரேல் ஒரு எதிரி என்ற குறிப்புகள் பள்ளி பாடத்திட்டங்களின் புதிய பதிப்புகளில் மாற்றப்பட்டுள்ளது ஒரு வெறுப்பு மொழி துணியை குறைக்கிறது என்று இஸ்ரேலின் ஆய்வு குறிப்புகள் கூறுகிறது. வணக்கம். மிடில் ஈஸ்ட் ஐ இது இங்கிலாந்தில் கத்தார் நிறுவனத்தால் நடத்தப்படும் ஒரு செய்தி நிறுவனம். இந்த நிறுவனம் இந்த ஆண்டு மே 29, 2024 கடந்த சில தினங்களுக்கு முன் தனது இணையதளத்தில் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அதன் தமிழாக்கத்தை படிக்கிறேன், கேளுங்கள். சவுதியின் பாடப்புத்தகங்களில் முன்னர் காணப்பட்ட பாலஸ்தீனம் என்ற பெயரை பெரும்பாலான வரைபடங்களிலிருந்து நீக்கிவிட்டதாக இஸ்ரேலிய சிந்தனை குழுவின் ஆய்வு தெரிவித்துள்ளது. என்ஜிஓ தாக்கமுள்ள இந்த அமைப்பால் நடத்தப்பட்ட இந்த ஆய்வு 2023-24 கல்வியாண்டில் சவுதி பள்ளி பாடப்புத்தகங்களில் காணப்படுவதை கொண்டு கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்களை கண்காணிக்கிறது. இது 2019 மற்றும் 2024 இடையில் வெளியிடப்பட்ட 371 பாடப்புத்தகங்களை மதிப்பாய்வு செய்கிறது. மேலும் நீக்கப்பட்ட, மாற்றப்பட்ட அல்லது மாறாமல் இருக்கும் உள்ளடக்கங்களை முன்னிலைப்படுத்துகிறது, ஹைலைட் செய்கிறது. ஜியோனிசத்தை இனவாத இயக்கமாக வரையறுக்கும் 12ஆம் வகுப்புக்கான சமூக அறிவியல் பாடப்புத்தகம் 2023ஆம் ஆண்டு முதல் கற்பிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இன்னும் கற்பிக்கப்படும் மற்றொரு பாடப்புத்தகத்தில் பாலஸ்தீனத்திற்கான காரணம் பற்றிய அத்தியாயத்தை நீக்கியுள்ளது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆய்வின்படி 5 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கான சமூக அறிவியல் பாடப்புத்தகங்களின் வரைபடத்தில் பாலஸ்தீனம் அல்லது இஸ்ரேல் என்று தொடர்ந்து பெயரிடவில்லை. இது வரைபடத்தில் பாலஸ்தீனத்தை மட்டுமே பெயரிட்ட 2023 பதிப்புகளில் இருந்து விடுபட்டுள்ளது. பெரும்பாலான வரைபடங்களில் பாலஸ்தீனம் உட்பட சவுதி அரேபியாவின் எல்லையில் இல்லாத அனைத்து நாடுகளின் பெயர்களையும் நீக்கியுள்ளன. சிலவற்றில் அனைத்து நாடுகளின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன என்று அறிக்கை கூறுகிறது. அதேபோல் 10, 12ஆம் வகுப்புகளுக்கான புவியியல் பாடப்புத்தகத்தில் உள்ள 2 வரைபடங்கள் இதற்கு முன்பு பாலஸ்தீனம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இப்போது சவுதி அரேபியாவின் எல்லையில் உள்ள எந்த நாட்டின் பெயர்களையும் காட்டவில்லை. 6 மற்றும் 7ஆம் வகுப்புகளுக்கான சமூக அறிவியல் பாடப்புத்தகங்களிலும் இதே மாதிரி விடுபட்டுள்ளது. 10 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் புவியியல் பாடப்புத்தகங்களில் இஸ்ரேலுக்கு பதிலாக வரலாற்று பாலஸ்தீனத்தை காட்டிய வரைபடங்களையும் அகற்றின. 10 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான 2021 சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இஸ்ரேலை ஜியோனிஸ்ட் நிறுவனம் என்று குறிப்பிடுவது 2022 பதிப்பில் அகற்றப்பட்டது. மேலும் பாலஸ்தீனத்திற்கான காரணம் என்ற அரபு மற்றும் சவுதி ஆதரவு பற்றிய பாடம் அடங்கிய முழு பாடப்புத்தகமும் 2023 நிறுத்தப்பட்டது. லெஸ் ஹாஸ்டைல் டோன், குறைவான விரோத தொனி. இந்த அறிக்கை பாடப்புத்தகங்களில் சில மாற்றங்களை ஆவணப்படுத்தியுள்ளது. அவை இப்போது இஸ்ரேலை குறைந்த விரோத போக்குள்ள தொனியில் குறிப்பிடுகின்றன. எடுத்துக்காட்டாக உயர்நிலைப்பள்ளி சமூக ஆய்வு பாடப்புத்தகத்தின் 2022 பதிப்பு இஸ்ரேல் ஜியோனிச எதிரி என்பதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்று மாற்றியது. அதே பாடப்புத்தகத்தில் இஸ்ரேலிய எதிரி என்பதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்றும், ஜியோனிஸ்டுகள் என்பதை இஸ்ரேலியர்கள் அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்றும் திருத்தப்பட்டது. 1948 இஸ்ரேலை உருவாக்கியது முதல் சவுதி அரேபியா முறையாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதன் வளைகுடா அண்டை நாடுகளான பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை சமீப ஆண்டுகளில் அரசுடனான உறவை இயல்பாக்கும் என்று தொடர்ந்து ஊகங்கள் உள்ளன. எவ்வாறாயினும் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தலைமையிலான இஸ்ரேல் மீதான தாக்குதல் மற்றும் 36,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொண்ட காசா மீதான இஸ்ரேலிய போரை தொடர்ந்து இந்த வதந்திகள் சீர்குலைந்தன. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு சவுதி அரேபியா வலுவான எதிர்ப்பாளராகவும் விமர்சகராகவும் இருந்து வருகிறது. போர் நிறுத்தம் இல்லாமல் பாலஸ்தீனிய அரசு என்ற அதிகாரத்தை நோக்கி முன்னேறாமல் எந்த இயல்பு நிலையும் ஏற்படாது என்று
சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகம் பிப்ரவரியில் கூறியது. சவுதி அரசுடைய இந்த நடவடிக்கை ஒரு சட்டப்படியானது தான். ஏனெனில் இன்னும் பாலஸ்தீனம் என்ற நாடு அங்கீகரிக்கப்படவில்லை. சர்வதேச நாடுகளால், உலகில் உள்ள நாடுகளால் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. இப்பொழுது பல நாடுகள் 2 ஸ்டேட் ரெசல்யூஷன் என்று பேசுகிறார்கள், இரு நாட்டு தீர்வு என்று பேசுகிறார்கள். அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற இரு நாடுகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஐநா மன்றத்தில் 145 நாடுகள் 2 ஸ்டேட் ரெசல்யூஷன், 2 நாடு தீர்வு என்று ஆதரவு கொடுத்துள்ளன. இதுவரை 145 நாடுகள் ஆதரவு கொடுத்துள்ளன. அதேபோல் சவுதி அரசு மத வெறுப்பினை தூக்கி எறியும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவது, பாடப்புத்தகங்களில் மேற்கொண்டு வருவதும் ஒரு சிறந்த செயல்பாடு தான், ஒரு நல்ல முன்னேற்றமானது தான். நன்றி.